ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி கொத்தமல்லி தோசை தான் காட்ட போகிறேன். கொத்தமல்லியை ஒரு கட்டு வாங்கி அரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றி கலந்துடணும். கலந்துட்டிங்கன்னா பச்சையாக வரும் மாவு தோசை. காட்டுறேன். அங்கே கல் நல்லா காஞ்சிச்சு, கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா பச்சையாகிடுச்சு பார்த்தீங்களா? கொத்தமல்லி தோசை. அரைச்சிட்டு கலந்துருங்க. இட்லி மாவு தான். இட்லி மாவில் கத்தில் ஒரு கட்டு கொத்தமல்லி போட்டிருக்கேன். அரைச்சி கரைச்சிட்டேன். இது ஒட்ட ஒட்டியாக வரும். இது வந்து சாம்பார் தொட்டுக்க கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். இது வேகட்டும். திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கொஞ்சம் செவுக்கட்டும். இது மேலே கொஞ்சம் நெய் கூட இருந்தால் நெய் விட்டுக்கலாம் நீங்கள். இங்கே பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இது எடுத்துக்கணும். வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு கொத்தமல்லி தோசை செய்யலாம். இது தண்ணி ஒரு கரண்டி ஊற்றுறேன். நல்லா பெருசாக ஊற்றுனீங்கன்னா 2 தோசை சாப்பிடலாம். பெரியவங்களா இருந்தால் 2 சாப்பிடலாம், சின்னவங்களா இருந்தால் 1 சாப்பிடலாம். இங்கே ஊற்றிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், சுவையான கொத்தமல்லி தோசை ரெடி. இதுக்கு வந்து சாம்பார், காலையில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, மிளகாப்பொடி, அது நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதோட இதை தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லா கமன்னு கொத்தமல்லி வாசனையோடு இருக்கும். எல்லாம் கொத்தமல்லி சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவாங்க குழந்தைங்களாம். இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.